கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு முதல் முறையாக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் ஆஜராகி இருக்கிறார். நடராஜன் அவர் ஆஜராகி இருப்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். குருசாமி, நடராஜன் இந்த விசாரணைக்கு ஆஜராவதன் முக்கியத்துவம் என்ன? அபிநயா, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி கோடநாடு எஸ்டேட்டில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றது. மேலும் அந்த எஸ்டேட்டில் இருந்த பல பொருட்கள் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணையானது முதலில் ஊட்டி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அதன் பின்னர் ஐஜி தலைமையிலான போலீசார் விசாரித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இதுவரை இந்த வழக்கில் 250க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் முதல் முறையாக இந்த கோடநாடு எஸ்டேட்டினுடைய மேலாளர் நடராஜன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது அந்த இடத்தில் இருந்த நபர் என்பதன் காரணமாக இவரது வாக்குமூலம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக கருதப்படுகிறது. தற்பொழுது ஏற்கனவே கடந்த மாதம் நடராஜனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் நடராஜன் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சிபிசிஐடி விசாரணைக்கு தற்பொழுது நடராஜன் ஆஜராகி இருக்கிறார். சிபிசிஐடியினுடைய ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் இந்த விசாரணையில் தற்பொழுது அவரிடம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவத்தின் பொழுது நடந்த நிகழ்வுகள் மற்றும் அன்றைய தினம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நடராஜனிடம் தற்பொழுது போலீசார் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடராஜனிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசாரணையாக இந்த தினம் கருதப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.